நகரத்தில் ரயில் நிலையம் அருகே ராபி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். தினமும் ஜன்னல் வழியாக ரயில்கள் வருவதையும் செல்வதையும் பார்ப்பதே அவனுக்கு மிகவும் பிடித்தமான விஷயம். கோடை விடுமுறையில் ராபியும் அவன் அம்மாவும் தாத்தா பாட்டி இருக்கும் பண்ணை வீட்டிற்கு சென்றார்கள். முதல் 2 நாட்கள் எல்லாமே ராபிக்கு புதுமையாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. ஒரு நாள் தொலைவில் ரயில் சத்தம் கேட்டதும் ராபிக்கு நகரத்தில் இருக்கும் ரயில்கள் நினைவுக்கு வந்தது. அம்மா, நாம் எப்போது வீட்டிற்கு போவோம்? மீண்டும் ரயில்களை பார்க்க வேண்டும் என்று ராபி வருத்தத்துடன் கேட்டான். ராபியின் சோகத்தை பார்த்த தாத்தாவுக்கு ஒரு அருமையான யோசனை தோன்றியது. தாத்தா மரக்கட்டைகளையும் கருவிகளையும் கொண்டு வந்து ராபியுடன் சேர்ந்து சிறிய ரயில் பாதையை அமைக்க ஆரம்பித்தார். அவர்கள் 3 பேர் அமரக்கூடிய அழகான மர ரயில் வண்டியையும் உருவாக்கினர். அம்மாவும் பாட்டியும் அவர்களுக்கு உதவினர். அனைவரும் சேர்ந்து ராபியின் கனவு ரயிலை தயார் செய்தார்கள். அம்மா மணியை ஒலிக்க செய்தார். ராபி பிரேக்கை விட்டவுடன் மர ரயில் மெதுவாக நகர ஆரம்பித்தது. ராபியின் ரயிலை பார்க்க அக்கம் பக்கத்து குழந்தைகள் அனைவரும் வந்தார்கள். நாள் முழுவதும் அவர்கள் மகிழ்ச்சியாக விளையாடினர். உலகிலேயே சிறந்த தாத்தா நீங்கள்தான் என்று ராபி மகிழ்ச்சியுடன் கூறினான். நல்லொழுக்கம், குடும்பத்தின் அன்பும் ஆதரவும் எப்போதும் நம்மை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். இப்போது இந்த கதையை நீங்கள் எவ்வளவு நன்றாக புரிந்து கொண்டீர்கள் என்று பார்க்கலாம். இந்த 5 கேள்விகளுக்கும் என்னுடன் சேர்ந்து பதில் சொல்லி பாருங்கள். சரியான பதில்கள் திரையில் காண்பிக்கப்படும். Question 1. What was Robbie's favorite thing to do? Answer. Watch the trains come and go. கேள்வி 1. ராபிக்கு மிகவும் பிடித்த விஷயம் என்ன? பதில். ரயில்கள் வருவதையும் செல்வதையும் பார்ப்பது. Question 2. Where did Robbie and his mother go in the summer? Answer. They went to Grandpa Ray and Grandma Ray's farm. கேள்வி 2. கோடை விடுமுறையில் ராபியும் அவன் அம்மாவும் எங்கு சென்றார்கள்? பதில். தாத்தா ரே மற்றும் பாட்டி ரே இருக்கும் பண்ணை வீட்டிற்கு சென்றார்கள். Question 3. Why was Robbie upset? Answer. He missed seeing the trains in the city. கேள்வி 3. ராபி ஏன் சோகமாக இருந்தான்? பதில். நகரத்தில் இருக்கும் ரயில்களை பார்க்க முடியாததால். Question 4. What idea did Grandpa Ray have? Answer. He built a wooden railroad for Robbie. கேள்வி 4. தாத்தா ரேவுக்கு என்ன யோசனை வந்தது? பதில். ராபிக்காக ஒரு மர ரயில் பாதையை கட்டினார். Question 5. How did Robbie feel when he saw the train? Answer. He felt very happy and thankful. கேள்வி 5. ரயிலை பார்த்தபோது ராபி எப்படி உணர்ந்தான்? பதில். அவன் மிகவும் மகிழ்ச்சியாகவும் நன்றியுடனும் இருந்தான். அருமை! நீங்கள் மிகச் சிறப்பாக கற்றுக்கொண்டீர்கள். இந்த அழகான கதையை பார்த்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் எழுதுங்கள். உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்காக கிவோரா டேல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐ அழுத்த மறக்காதீர்கள். மீண்டும் ஒரு புதிய கதையுடன் சந்திப்போம். வணக்கம்.